வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்டல் கேஸ்டிங் தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 parts, we have covered the important key concept. மெட்டல் கேஸ்டிங் உள்ள பேசிக் ப்ராசஸில் எந்த மாதிரி நடக்குது, அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன், அதே மாதிரி டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மோல்டிங் சேண்ட், இதை வந்து கவர் பண்ணியிருப்போம். சரியா? இந்த வீடியோவில் we will continue the remaining portions in the metal casting. நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ணி பார்க்கலைன்னா you can go and check it out. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். in this video we will start with the different types of sand என்னங்கிறது. அதுக்கப்புறம் வந்து we will go with the design of the gating elements வந்து பார்க்கலாம். சரியா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. starting with the types of sand. first different types of sand. molding sand ல என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கு. ஜெனரலா வந்து molding sand ல என்னென்ன காம்போசிஷன் இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சிலிக்கா கண்டென்ட் வந்து 70 to 85% இருக்கும். clay content வந்து 10 to 20% இருக்கும். water which consists of 3 to 6% வரைக்கும். இது தவிர ரிமைனிங் additive properties மெட்டீரியல் வந்து 1 ல இருந்து 6% வரைக்கும் இருக்கும். சரியா? இதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் த molding sand. இப்போ வந்து we will discuss about the ஒவ்வொரு டைப் என்னென்ன sand types எல்லாம் இருக்குங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் green sand. green sandங்கிறது என்ன சொல்றோம்னா, அதுல வந்து மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கும். அந்த நீங்க அந்த சாண்ட்ல பாத்தீங்கன்னா மாய்ஸ்சர் ஆஃப் கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கும். அது வந்து எவ்வளவு இருக்கும்னா 2 ல இருந்து 6% இருக்கும். 2 to 6% ஆஃப் மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட்ங்கிற சாண்ட் தான் நம்ம கிரீன் சாண்ட்னு சொல்லுவோம். அது எவ்வளவு ப்ரொபோர்ஷன் கிளே அண்ட் வாட்டர் இருக்கும்னா, கிளே வந்து 15 ல இருந்து 30% வரை கிளே இருக்கும், 8% வந்து வாட்டர் இருக்கும். சரியா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, used for the simple and rough casting product வந்து we are using the green sand யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி both ferrous and non ferrous materials ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் green sand வந்து. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அடுத்த டைப் dry sand. நேம்ல இருக்கு dry sandங்கிறது. here moisture evaporates due to the high temperature of the molten metal. இங்க வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து நீங்க ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மாய்ஸ்சர் ஆஃப் கண்டென்ட் அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து இப்போ எவாபரேட் ஆகி போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் கிடைக்கிற சாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரை சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ட்ரை சாண்டோட ப்ராப்பர்ட்டி இட் ஹேஸ் த கிரேட்டர் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதே மாதிரி நல்லா ரிஜிடிட்டி அண்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதா இருக்கும். அண்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த லார்ஜ் அண்ட் ஹெவி கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம கிரீன் சாண்ட் வந்து சிம்பிள் அண்ட் ரஃப் கேஸ்டிங், ட்ரை சாண்ட் வந்து எதுக்கு அப்ளிகேபிள் ஆகும்னா அப்ளிகேஷன் வந்து லார்ஜ் அண்ட் ஹெவி கேஸ்டிங்ல வந்து ட்ரை சாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த டைப் வந்து ஃபேசிங் சாண்ட்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஃபேசிங் சாண்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த சாண்ட் விச் இஸ் யூஸ்டு நியர் த கேவிட்டி. சரியா? நம்ம வந்து கேவிட்டிக்கு பக்கத்தில் வந்து யூஸ் பண்ற சாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேசிங் சாண்ட் சொல்லுவோம். விச் ஹேஸ் த மோர் கிளே கண்டென்ட் அண்ட் ஃபைன் சிலிக்கா கண்டென்ட் இருக்கும். சரியா? அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கிளே வந்து அதிகமானதா இருக்கும். நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து இந்த கேவிட்டிக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற சாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேசிங் சாண்ட் நீங்க காட்டியிருப்பாங்க. சரியா? இதான் வந்து ஃபேசிங் சாண்ட். இதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஹை ரெஃப்ராக்டிவ்னஸ் இருக்கும், அதே மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் இருக்கும். இட் ஹேஸ் ஆல்ரெடி சொன்னதான் வெரி ஃபைன் கிரெயின்ஸ். ஏன்னா ஃபைன் வந்து சிலிக்கா கண்டதுனால ரொம்ப வந்து பொடி பொடியா இருக்கும். சரியா? வெரி ஃபைன் கிரெயின் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதை வந்து ஃபேசிங் சாண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டைப் வந்து பார்ட்டிங் சாண்ட். பார்ட்டிங் சாண்ட்ங்கிறது பியூர் சிலிக்கா கேண்ட், அதாவது சரியா வித்தவுட் கிளே அண்ட் வாட்டர். ரெண்டுமே இருக்காது. ஒன்லி சிலிக்கா வந்து சாண்ட் இருக்கிறத மட்டுமே நம்ம என்ன சொல்லணும்னா பார்ட்டிங் சாண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த லைன் இங்க ரெண்டே பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டே வந்து இந்த ஒயிட் கலர்ல இங்க வந்து காட்டியிருக்காங்களே, இந்த நடுவில் உள்ளது. வந்து த கிளே கண்டென்ட் அண்ட் வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இருக்காது, பியூர் சிலிக்கா கண்டென்ட் இருக்கிறதா பார்ட்டிங் சாண்ட்னு சொல்லுவோம். விச் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் த ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் த மோல்ட் வித் அதர் சர்ஃபேசஸ். அடுத்ததுல போய் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ஆயிடக்கூடாது, டேமேஜ் பண்றதுக்காக, அவாய்ட் பண்றதுக்காக. அதாவது பார்ட்டிஷன் லைன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு அதான் பார்ட்டிங் சாண்ட்ங்கிறது. டு அவாய்ட் த ஸ்ட்ரைக்கிங் த மோல்ட் வித் த அதர் சர்ஃபேஸ். மற்றதுல போய் வந்து நம்மளுக்கு வந்து இடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ற சாண்ட் பேர் தான் பார்ட்டிங் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து ஃபேசிங் முடிஞ்சது, பார்ட்டிங் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்து அடுத்த டைப் வந்து பேக்கிங் சாண்ட்னு சொல்லுவோம். இதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல உள்ள சாண்ட். பேக்கிங் சாண்ட்ங்கிறது எது சொல்லுவோம்னா ஓல்ட் அண்ட் ரிப்பீட்டட்லி யூஸ்டு சாண்ட். சரியா? திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணி பிளாக் கலரா இருக்கும். சரி, அதான் வந்து அவுட்டர் ஏரியால இருக்கும், ரொம்ப தள்ளி இருக்கும். அதான் சாண்ட் விச் இஸ் யூஸ்டு நியர் த மோல்டு ஃபிளாஸ்க்கு பக்கத்துல இருக்கும், அதே மாதிரி மோல்டுல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கும், அவே ஃப்ரம் த மோல்டு. ஆல்ரெடி பார்த்தது வந்து மோல்டு பக்கத்தில் உள்ள சாண்ட் வந்து இங்க பார்த்துருப்போம், அதான் வந்து ஃபேசிங் சாண்ட்னு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேக்கிங் சாண்ட்ங்கிறது
அது அப்படியே வந்து ரொம்ப தள்ளி இருக்கும் மோல்டுல இருந்து, அதாவது மோல்டு ஃபிளாஸ்க்கு பக்கத்துல இருக்கிற சாண்ட் தான் பேக்கிங் சாண்ட் சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஓல்டா அதை ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி சொல்றோம் இல்லையா சாண்ட், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிளாக் கலர்ல இருக்கும், இதான் பேக்கிங் சாண்ட்னு சொல்லுவோம். So mold cavity with the less molding sand properties to support the mold. சரியா? சோ வந்து மோல்ட் சப்போர்ட் பண்றதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால தான் வந்து டிஸ்டன்ஸா இருக்குது. சோ அதுக்கு அடுத்த சாண்ட் லோம் சாண்ட். சோ இது வந்து அடிக்கடி கேட்கற क्वेश्चन, இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த கண்டென்ட் வந்து கேட்பாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் சாண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் கிளே இருக்குன்னு. இது நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चन எடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்கும். இந்த லோம் சாண்ட்ங்கிறது 50% ஆஃப் சாண்ட் 50% ஆஃப் கிளே கண்டென்ட் இருக்கும். சோ ரெண்டுமே பாதி பாதி இருக்கிற சாண்ட் தான் நம்ம லோம் சாண்ட் சொல்லுவோம். So which is used for இங்க வந்து large and heavy moldக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அதான் வந்து எக்ஸாம்பிள் டர்பைன் பார்ட்ஸ், ஹாப்பர்ஸ். சோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ற சாண்ட் வந்து லோம் சாண்ட். சோ இதே தான் வந்து ஆல்ரெடி இன்னொன்னு பார்த்திருந்தோம், லார்ஜ் அண்ட் ஹெவி காஸ்டிங்ஸ் வந்து ட்ரை சாண்டும் யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கேயும் அதே தான், லார்ஜ் அண்ட் ஹெவி மோல்டுக்கு வந்து லோம் சாண்டும் யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து சிஸ்டம் சாண்ட். சோ அடுத்த கேட்டகரி சிஸ்டம் சாண்ட். சோ which is a mechanical heavy castings. சோ அதே தான் யூஸ் பண்ணுவோம். and has the high strength permeability refractiveness. சோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, சிஸ்டம் சாண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஹை ஸ்ட்ரென்த், பெர்மியபிலிட்டி, ரெஃப்ராக்டிவ்னஸ் எல்லாமே ஹையா இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹெவி காஸ்டிங் வரும். யூஸ்டு ஃபார் த மெஷின் மோல்டிங். சோ மெயின் வந்து மெஷின் வந்து இப்போ நம்ம மோல்டு பண்றோம் இல்லையா, சோ அந்த இடத்துல யூஸ் பண்ற சாண்ட் வந்து சிஸ்டம் சாண்ட் சொல்லுவோம். சோ எங்கெல்லாம் இருக்குதோ சோ டு ஃபில் த ஹோல் ஃபிளாஸ்க். சரியா? சோ மெஷின் மோல்டிங் வர இடத்துல இருக்கும். சோ இந்த மெஷின் மோல்டிங் நோ ஃபேசிங் சாண்ட் இஸ் யூஸ்டு. சோ இதே வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சரியா? சோ மெஷின் மோல்டிங்ல வந்து நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் சாண்ட், ஃபேசிங் சாண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். there is no facing sand used in the machine molding ல. சோ இதுக்கு அடுத்த கேட்டகரி கோர் சாண்ட் சொல்லுவோம். சோ கோர் சாண்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, இந்த சாண்ட் which is used to for making the cores. சோ மெயின் வந்து கோர் வந்து நம்ம கிரியேட் பண்ணனும், அதுக்கு யூஸ் பண்ற சாண்ட் தான் வந்து நம்ம கோர் சாண்ட்னு சொல்லுவோம். it is a silica sand mixed with the core oil. சோ சிலிக்கா வந்து கோர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி வந்து வர்றதா வந்து கோர் சாண்ட் சொல்லுவோம். சோ அந்த கோர் ஆயில்ங்கிறது என்னன்னா வந்து நம்ம அந்த லின்சீட் ஆயில், ரெசின், மினரல் ஆயில்ஸ், சோ இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இது தவிர அதர் பைண்டிங் மெட்டீரியல்ஸ், சோ டெக்ஸ்ட்ரின் சொல்லுவாங்க, கார்ன்ஃபிளவர், சோடியம் சிலிகேட். சரியா? சோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் வந்து, அதாவது வந்து சிலிக்கா சாண்ட் மிக்ஸ்டு வித் த கோர் ஆயில். சோ அந்த ஆயில்ங்கிறது இதுதான், அந்த அடிட்டிவ் சொல்லுவோம் இல்லையா, லின்சீட் ஆயில், ரெசின், மினரல் ஆயில், டெக்ஸ்ட்ரின், கார்ன்ஃபிளவர், சோடியம் சிலிகேட், இது கூட மிக்ஸ் ஆகிருக்கும். இதைத்தான் வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணுவோம்னா கோர் மேக்கிங் வந்து யூஸ் பண்ற சாண்ட் கோர் சாண்ட். சோ அதுக்கு அடுத்து உள்ளது மாலசஸ் சாண்ட். சோ மாலசஸ்ங்கிறது சோ அந்த பாகு மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம அந்த வெள்ளை பாகு, சீனி எல்லாம் இருக்கும், அது மாதிரி பாகு ஸ்டேஜ்ல உள்ளது தான் மாலசஸ் சாண்ட் சொல்லுவோம். சோ the sand which carries molasses as a binder used for the core making and small castings for the intricate shapes. சோ அது ரொம்ப சின்ன சின்ன ஷேப்பா இருக்கு, பட் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ற சாண்ட் தான் வந்து மாலசஸ் சாண்ட். அதாவது வந்து பாகு ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் காஸ்டிங்ஸ் அண்ட் intricate shapes. சோ இது வந்து நோட் பண்ணிக்கங்க, இது கேட்பாங்க. சரி, அந்த அப்ளிகேஷன் வச்சு क्वेश्चन கேட்கலாம், அது வந்து என்ன டைப் ஆஃப் சாண்ட்ங்கிறது. சோ இதுல வந்து நம்ம ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन அந்த இது கேட்டிருக்காங்க. இந்த லோம் சாண்ட் வந்து 50% சாண்ட் 50% கிளியர் இல்லையா, சோ இது வந்து அடிக்கடி கேட்கற क्वेश्चन, அது நீங்க பாத்தீங்கனாலே இருக்கும். சரியா? சோ இதுக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம அந்த சொன்னதான் அந்த ஆயில் சொன்னோம் இல்லையா, சோ லின்சீட்ஸ் ஆயில், அதே மாதிரி மோலசஸ் அண்ட் டெக்ஸ்ட்ரின். சோ இது வந்து ஆர்கானிக் ரெசின் பைண்டர்ஸ் சொல்றோம். சோ டு இம்ப்ரூவ் த ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கா சோ we are using அந்த லின்சீட் ஆயில், மோலசஸ் அண்ட் டெக்ஸ்ட்ரின். சோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இதுதான் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்ல வர்றது. சோ இது தவிர வேற என்னலாம் யூஸ் பண்ணனும்னா some of the additive particles also we are using. சோ அதான் வந்து 1 to 6% சொல்லிருது இல்லையா காம்போசிஷன்ல. சோ அது என்னென்ன அடிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. சோ ஆல்ரெடி நம்ம அந்த கொலாப்சிபிலிட்டி ப்ராப்பர்ட்டில பார்க்கும்போது சொல்லியிருப்போம். சோ அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம இந்த சாட் டஸ்ட், அதே மாதிரி வுட் ஃப்ளோர்ல யூஸ் பண்ணிருப்போம். அது வந்து ஒன் ஆஃப் த அடிட்டிவ் தான். அது எதுக்காக யூஸ் பண்ணா டு இம்ப்ரூவ் த கிரீன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கொலாப்சிபிலிட்டி ஆஃப் த மோல்டிங் சாண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்றதா சாட் டஸ்ட் அண்ட் வுட் ஃப்ளோர். அதுக்கு அடுத்த அடிட்டிவ் ஸ்டார்ச் அண்ட் டெக்ஸ்ட்ரின். சோ தீஸ் ஆர் த ஆர்கானிக் பைண்டர்ஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபார்மேஷன் ஆஃப் த மோல்ட் அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்கின் ஹார்ட்னஸ் ஆஃப் த மோல்ட். சோ ஸ்கின் ஹார்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சோ அதுக்காக யூஸ் பண்றதா ஸ்டார்ச் அண்ட் டெக்ஸ்ட்ரின். சோ ரெசிஸ்டன்ஸ் டு த டிஃபார்மேஷன். சோ அதுக்கு அடுத்தது அயன் ஆக்சைடு அண்ட் அலுமினியம் ஆக்சைடு. சோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம், டு இம்ப்ரூவ் த ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிரீன் சாண்டோட ஹார்ட் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். சோ அதுக்கு அடுத்த கேட்டகரி கோல் டஸ்ட், சி கோல், சிலிக்கா ஃப்ளோர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், சோ தீஸ் ஆர் த கார்போனியஸ் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே கார்போனியஸ் மெட்டீரியல் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு த மெட்டல் பெனட்ரேஷன். சோ இதுக்காக யூஸ் பண்றதா வந்து இந்த அடிட்டிவ்ஸ் எல்லாமே. சரியா? பட் தெரிஞ்சு வச்சுக்கங்க, சப்போஸ் ஏதாவது क्वेश्चन கேட்கலாம், இதெல்லாம் சேஃபர் சைடு தான், தெரிஞ்சு வச்சுக்கங்க. சோ இதான் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் அடிட்டிவ்ஸ் யூஸ்டு.
சரியா. ஸோ இதுக்கப்புறம் we will discuss about அந்த கோர் டிசைன் என்னங்கிறத பார்ப்போம் சரியா. ஸோ கோர் டிசைன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோர் மேக்கிங் ஸோ வந்து பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் கோர் பேக்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் சரியா. ஸோ சென்டரில் உள்ள இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கோருன்னு சொல்லுவோம். ஸோ மேலே கீழே வந்து இப்போ கோர் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இது டெம்பரேச்சர் வந்து ஓவர் 350 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும்னா ஸோ கிரீன் சாண்ட் கோர் ஃபர்ஸ்ட் மேலே உள்ளதுல இருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹீட் பண்ணனா ட்ரை சாண்ட் கோர் மாறும் சரியா. ஸோ அந்த கோர் சாண்டுங்கிறது நம்ம எதை சொல்றோம்னா மோல்டிங் சாண்ட் எது இருக்கோ அதுவும் பிளஸ் இந்த ஆர்கானிக் ரெசின்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த அடிட்டிவ்ஸ் அந்த ஆர்கானிக் ரெசின்ஸ் லின்சீட் ஆயில் அந்த மோலசஸ் சாண்ட் டிக்ஸ்ட்ரீன் ஸோ இது எல்லாமே கலந்த கலவை தான் வந்து என்ன சொல்றோம்னா கோர் சாண்ட். இதே தான் இங்கேயும் பார்த்துருப்போம், அந்த கோர் சாண்டுங்கிற டைப்லையும் பார்த்துருப்போம் சரியா. ஸோ இந்த மோல்டிங் சாண்ட் அலாங் வித் ஆர்கானிக் ரெசின்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டியது இந்த நெட் பயான்சி ஃபோர்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா தெரியணும். இதை வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட கேட்பாங்க, கேட் கொஸ்டின்லேயே கூட கேட்டிருக்காங்க. நெட் பயான்சி ஃபோர்ஸ் ஃபார்முலா வெயிட் ஆஃப் த லிக்யூட் மெட்டல் டிஸ்பிளேஸ்ட் எவ்வளோகான வந்து அந்த லிக்யூட் மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதோட வெயிட் மைனஸ் வெயிட் ஆஃப் த கோர் சரியா. ஸோ வந்து இப்போ ஃபார்முலா வந்து இப்போ எழுதியில் இப்போ என்ன வரும்னா ஸோ பி ஈக்குவல் டு ஸோ வெயிட் ஆஃப் த லிக்யூட் மெட்டல் டிஸ்பிளேஸ்ங்கிறது ஸோ விஜி. ஸோ மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ்டுங்கிறது மோல்டன் மெட்டல் லிக்யூடு. ஸோ டென்சிட்டி எம் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே அதே மாதிரி வந்து வெயிட் வந்து வி இன்ட்டு ஜி இன்ட்டு ஸோ கோர் ஸோ டென்சிட்டி இன்ட்டு சரியா. ஸோ விஜி இன்ட்டு ரோசி வரும். ஸோ விஜி காமன் எடுத்துருங்க. ஸோ ஃபார்முலா வி வில் கெட் அஸ் த பி ஈக்குவல் டு விஜி இன்ட்டு டென்சிட்டி ரோ எம் மைனஸ் ரோசி வரும் சரியா. ஸோ இதை வந்து ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன கொஸ்டின் ஏதாவது கேட்பாங்க சரியா. ஸோ விங்கிறது வந்து வால்யூம் ஆஃப் த கோர் எவ்வளோ வால்யூம் இருக்குது. ஸோ அந்த ரோ எம்ங்கிறது டென்சிட்டி ஆஃப் த மோல்டன் மெட்டல் லிக்யூடு, இந்த ரோ சிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த கோர் மெட்டீரியல் சரியா. ஸோ இதில் வந்து இந்த நெட் பயான்சி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3.5 டைம்ஸ் ஏசி. ஸோ அந்த ஏசிங்கிறது கிராஸ் செக்ஷன் அதாவது அந்த கோர் பிரிண்டோட ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோர் பிரிண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 3.5 டைம்ஸ் வந்து எல்லாமே சென்டிமீட்டர்ல எடுத்தீங்கன்னா ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும் சரியா. ஸோ இந்த கண்டிஷனும் கேட்கலாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3.5 ஏசி. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய டேர்ம்ஸ் இந்த கோர் பிரிண்ட் அண்ட் சாப்லெட்ஸ் சொல்லுவாங்க சரியா. ஸோ கோர் பிரிண்ட் அண்ட் சாப்லெட்ஸ். ஸோ இங்க கோர் பிரிண்ட்ஸ் எதை சொல்றோம்னா these are the projections of the pattern. So on the pattern உள்ள projection சொல்றோம் and the recess inside the cavity to position the core properly. So அந்த ரெட் கலர்ல வந்து நமக்கு கோர்னு சொன்னோம், இது வந்து ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து சீட் பண்றாங்க பொசிஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா அது அந்த தான் வந்து ரெசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் த பேட்டர்ன் இதை வந்து கோர் பிரிண்ட்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் சாப்லெட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதான் அடிக்கடி கேட்கற கொஸ்டின், இந்த சாப்லெட்ஸோட பர்பஸ் என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம்னு. இது நம்ம லாஸ்ட் வீடியோல எதுவும் சொல்லியிருப்போம். டு சப்போர்ட் த கோர். ஸோ கோர் வந்து உள்ள இருக்குல்லையா அந்த ரெட் கலர் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வந்து நம்ம வைக்கிற பேர் தான் என்ன சொல்லுவோம்னா சாப்லெட்ஸ் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு டு சப்போர்ட் த கோர் இன்சைட் த கேவிட்டி. ஸோ தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் மெட்டீரியல். ஸோ கேஸ்டிங் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதே மெட்டீரியல் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம், அது சாப்லெட்ஸ் இருக்கும் சரியா. ஸோ அதே மாதிரி ஃபார் வெர்டிக்கல் கோரா இருந்துச்சுன்னா சாப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், கோர் பிரிண்ட் வந்து வராது சரியா. ஸோ வந்து வெர்டிக்கல் கோர் வந்து இப்போ கோர் வந்து ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிக்கலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து சாப்லெட்ஸ் மட்டும் தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த கோர் பிரிண்ட்ங்கிற கான்செப்ட் வந்து வராது. ஸோ இங்க நீ டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த ரெட் கலர்ல காட்டியிருக்கிறது வந்து இந்த போர்ஷன் வந்து கோர் சரியா. ஸோ இங்க வெர்டிக்கலா இப்ப சப்போர்ட் பண்றோம் இல்லையா அதுதான் சாப்லெட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து அடிக்கடி கேட்கற கொஸ்டின் சொன்னோம். ஸோ இந்த கோரை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த வெர்டிக்கல் இந்த இருக்கு இல்லையா இது பேர் தான் வந்து சாப்லெட்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து கேவிட்டி நடுவில் உள்ளது. ஸோ ஹரிசாண்டல் கோர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு வந்து பயான்சி ஃபோர்ஸ் வந்து டாமினேட்டிங்கா இருக்கும், அதிகமானதா இருக்கும் சரியா. ஸோ வெர்டிக்கல் கோரா இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டாமினேட்டிங்கா இருக்கும் சரியா. ஸோ இது ஜெனரல் கான்செப்ட் தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டாமினேட்டிங்னா வெர்டிக்கல் கோர், ஹரிசாண்டல் கோர்ல பயான்சி ஃபோர்ஸ் வந்து டாமினேட்டிங்கா இருக்கும் சரியா. ஸோ இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலோ காஸ்டிங் which is provided using a cylindrical core of the height h equal to d equal to 100 mm. அதே மாதிரி டென்சிட்டி கொடுத்திருக்கு லிக்விட் மெட்டலுக்கு 2700 kg by meter cube. ஸோ டென்சிட்டி ஆஃப் த கோர் மெட்டல் கொடுத்துட்டாங்க 1600. வாட் இஸ் த நெட் பயான்சி ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஒரே ஃபார்முலா தான் இப்போ தான் பார்த்துருந்தோம். ஸோ பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஜி இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த மோல்டன் லிக்யூடு அதே மாதிரி வந்து கோருக்கு அவ்வளோதான் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இப்போ வால்யூம் வேணும். ஸோ ஏரியா இன்ட்டு லென்த்து ஸோ எல். ஸோ ஏரியா வேணா π/4 இன்ட்டு டி ஸ்கொயர் வரும். ஸோ π/4 இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ இங்கே லென்த்துக்கு பதிலாக ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஹெச்னு எடுத்துக்கிங்க அவ்வளோதான் சரியா. ஸோ வால்யூமுக்கு ஸோ ஜி வேல்யூ தெரியும் 9.81. ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் மெட்டல் வந்து 2700 மைனஸ்
கோர் மெட்டல் வந்து 1600 அவ்வளவுதான் சிம்பிளை பண்ணிருங்க ஸோ பை பை 4 இன்ட்டு ஸோ டயாமீட்டர் ஹெச் வந்து 100 கொடுத்தாச்சு ஸோ 100 ஸ்கொயரு ஸோ இங்கேயும் வந்து ஸோ இங்கே ஆனால் 9.82 நீங்கள் எல்லாமே மீட்டரில் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வேணால் இது வேணால் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அப்போ என்ன வரும் ஸோ ஹெச் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு ஸோ எம்எம்ல இருக்குது ஸோ மீட்டர்னா 10⁻³ போட்டிங்கன்னா 0.1 மீட்டர் வருமா ஸோ 0.1 மீட்டர் அவ்வளோதான் ஸோ 0.1 ஸ்கொயரு இங்கேயும் 0.1 ஒரு ஹைட்டு ஸோ 9.81 இதை சிம்பிளை பண்ணிருங்க சரியா ஸோ 2700 மைனஸ் 1600 சரியா ஸோ இதுக்கு நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ற எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரியா ஸோ பயப்படாதீங்க சப்போஸ் கேட் எக்ஸாம்லயே கூட கேட்கலாம் சரியா ஸோ P ஈக்குவல் டு 8.47 நியூட்டன் வரும் சரியா ஸோ சால்வ் பண்ணி பாருங்க யூ வில் கெட் த ஆன்சர் 8.47 நியூட்டன் வருது ஸோ Vg இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த மோல்டன் மெட்டல் மைனஸ் டென்சிட்டி ஆஃப் த கோர் மெட்டல் அதை எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் தான் ஸோ இதுக்கு அப்புறம் தான் மெயின் இந்த டிசைன் ஆஃப் த கேட்டிங் சிஸ்டம் ஸோ என்னெல்லாம் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் த கேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சரியா ஸோ ஒரு கேட்டிங் சிஸ்டம்ங்கிறது இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து போரிங் பேசின் இருக்கும் சரியா ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து மோல்டன் மெட்டல் வந்து இங்கே தான் வந்து நம்ம போர் பண்ணி ஊற்றுவோம் ஸோ இங்க இருந்து இப்போ வர்றது வந்து இப்போ என்ன வரும்னா அடுத்து செராமிக் ஃபில்டர் இங்கே ஏதாவது ஸ்டெயின் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து வடிகட்டுற மாதிரி தான் ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்டிகலா உள்ள வரும் சரியா ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்ப்ரூன்னு சொல்லுவோம் வெர்டிகலா உள்ளது பேர் வந்து ஸ்ப்ரூ அதே மாதிரி கீழே உள்ளது பேர் ஸ்பிளாஷ் கோர் ஸோ கீழே உள்ளது பேர் வந்து ஸ்பிளாஷ் கோர் ஓகேவா ஸோ இது வந்து ஹரிசாண்டலா உள்ளது பேர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ ரன்னர் சொல்லுவோம் சரியா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்ப்ரூ பேஸ்வெல் ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் இந்த சைடுக்கு என்ன பேருன்னா இது பேர் ஸ்கிம் பாப்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த போர்ஷன் பேர் ஸ்கிம் பாப் ஸோ வந்து ஆக்சுவலா என்ட்ரி பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து இதான் வந்து மோல்டு சரியா ஸோ இதுக்குள்ளதான் இப்போ வந்து கேவிட்டி ஸோ இது எல்லாமே கேவிட்டியில இருக்கும் சரியா ஸோ இது கேவிட்டினா ஸோ இது வந்து அவுட்டர் பார்ட் வந்து மோல்டு அப்படின்னு சொல்றோம் சரியா ஸோ இது ஆக்சுவலா வந்து எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் ஆகுது ஸோ இங்கே தான் வருது சரியா ஸோ இதைத்தான் இப்போ என்னதுன்னா கேட்டுங்கிறது இதுதான் சரியா ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கேட்டு ஸோ உள்ள என்ட்ரி ஆகிற பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு கேட்டுன்னு சொல்லுவோம் சரியா ஸோ ஆப்போசிட்ல வந்து நம்மளுக்கு வந்து ரிசர்வயர் ஆக்டிவ் பண்றதுக்காக ரைசர் வந்து வச்சிருக்கோம் சரியா ஸோ திரும்ப வந்து மோல்டு வந்து இப்போ நம்மளுக்கு சேஃபர் சைடுக்காக வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடில் ரைசர் வச்சிருப்பாங்க சரியா ஸோ இதை வந்து கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்தது ஸோ இதில் வந்து ஒன்று வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம் எதுக்காக பண்ண போறோங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கேட்டிங் சிஸ்டம் ஸோ எதுக்காக பண்ணணும் கேட்டிங் சிஸ்டம்ங்கிறது design the gating system elements such that the liquid metal so can be enter into the cavity with the optimum velocity so வந்து நமக்கு வந்து இப்ப வந்து மெட்டல் வந்து போர் பண்ணி உள்ள ஊத்துறோம் அது வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து உள்ள போற கூடாது அதாவது velocity வந்து கரெக்ட் ஆப்டிமம் லெவல்ல இருக்கணும் ரொம்ப கம்மியா இருக்க கூடாது சரியா so எதுக்காகனா within the given time without causing so any turbulence and splashing and erosion so எந்த மாதிரி ப்ராப்ளமும் வரக்கூடாது சரியா so வந்து turbulence அந்த கொதிக்கிற மாதிரி சரியா ஸோ டர்புலன்ஸ் ஆகிருக்கா ஸ்பிளாஷ் ஆகிடக்கூடாது எரோட் ஆகிடக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்டிமம் வெலாசிட்டியில் வந்து ஸோ இங்கே நீங்கள் போர் பண்ணி நம்ம ஊத்துறோம் இல்லையா மெட்டல் வந்து அது ஆப்டிமம் வெலாசிட்டியில் வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒன்றாவது அப்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் டிசைன் த கேட்டிங் எலமெண்ட்ஸ் ஸோ தட் த பியூர் லிக்விட் மெட்டல் கேன் பி என்டர் இன் டு த கேவிட்டி வித்தவுட் எரோடிங் ஸோ அதே தான் சொன்னது சரியா ஸோ எரோடிங் த கேட்டிங் எலமெண்ட்ஸ் ஸோ கேட்டிங் எலமெண்ட்ஸ்னா இது எல்லாமே தான் இப்போ சொன்ன எல்லா பார்ட்ஸும் தான் ஸோ அதை வந்து எதுவுமே எரோட் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி அவாய்டிங் த ஏர் அஸ்பிரேஷன் எஃபெக்ட் ஸோ ஏர் அஸ்பிரேஷனுங்கிறது அந்த லோ ப்ரெஷர்ல போய் நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் கேசஸ் எல்லாம் உள்ள போய் வச்சுட்டு அந்த கேஸ் எஃபெக்ட் உண்டாகும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் சரியா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் மோல்டன் மெட்டல் ஹேஸ் டு என்டர் இன் த மோல்டு கேவிட்டி வித்தவுட் எனி ஸ்லாக் பார்ட்டிகல்ஸ் ஆர் இம்பியூரிட்டிஸ் ஸோ எந்த ஒரு இம்பியூரிட்டிஸ் ஸ்லாக் பார்ட்டிகல் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா வந்து நீட்டா வந்து உள்ள போகணும் அது ஒரு ஒன் ஆஃப் த objective அதுக்கப்புறம் produce the gating elements which has the maximum casting yield so casting yield வந்து maximum கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா so these are the objectives of the gating system so அந்த casting yield maximum சொன்னோம் இல்லையா so இதான் வந்து அந்த ஃபார்முலா casting yield ஃபார்முலா வந்து which is equal to volume of the casting அதாவது Vc divided by இங்க volume of casting plus volume of the gating elements என்ன வருது Vg அப்படின்னு சொல்லுவோம் so இது வந்து ஒவ்வொரு பார்ட்டா வேணா பார்ப்போம் இல்லையா so first one வந்து pouring passing ஸோ அதை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து மோல்டன் மெட்டல் வந்து ஊத்துறோமோ அதுதான் ஸோ இது எப்படி டிசைன் பண்ணணும்னா இஸ் டிசைன் டு ரெடியூஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் மெட்டல் விச் இஸ் என்டர் இன் டு த ஸ்க்ரூ ஸோ இதுக்கு அடுத்த பார்ட் வந்து ஸ்க்ரூ தான் வரும் போரிங் பேசில் ஊத்துனதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து அதான் இப்போ சொன்ன மாதிரி ஆப்டிமம் வெலாசிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணணும் ஸோ ரொம்ப ஸ்பீடாகவும் பேரக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக தான் என்ன சொல்றோம்னா அந்த போரிங் பேசிங் ஸோ ஏன்னா டேரக்டா நீங்க வந்து இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ போர் பண்ணிக்க இது இல்லாமல் இப்படி ஊத்துறோம்னு வச்சுக்கிறோம்
சரியா. ஸோ வெலாசிட்டி வந்து ஈவனா இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து ஈவனா வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த போரிங் பேசிங்கிற உள்ள வந்து கொண்டு வரும். அதான் இங்க சொல்றாங்க சரியா. டு ரெடியூஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் மெட்டல் விச் இஸ் என்டர் இன்டு த ஸ்க்ரூ சரியா. ஸோ இது வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, ஸோ இதான் வந்து இந்த போரிங் பேசின்னு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இது உள்ள டயாமீட்டர்ல 2.5 டைம்ஸ் டயாமீட்டர் ஹைட் வந்து இருக்கும். அந்த டெப்த் வந்து அந்த போரிங் பேசின் அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து 2.5 டைம்ஸ் அந்த ஹைட் வந்து 2.5 டைம்ஸ் தான் டயாமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸ் பார்ட் வந்து ஏன்னா வந்து இப்படி ஊற்றி அதுக்கப்புறம் இப்படி வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். அப்பதான் வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகி வரும். ஸோ இந்த கர்வேச்சர் வந்து எப்படி இருக்குமோ அது வந்து ஆக்சுவலா 2.5 டைம்ஸ் ரேடியஸ் டைம்ஸ் இருக்கும் சரியா. ஸோ அது ஒண்ணு. அடுத்து ஸ்க்ரூ செகண்ட் பார்ட். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த போரிங் பேசின்ல வந்து உள்ள வந்து நம்ம மோல்டன் மெட்டல் வந்து ஊத்திடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூங்கிற கான்செப்ட்ல தான் உள்ள வந்து என்டர் ஆயிரும் சரியா. ஸோ இந்த டயக்ராம்லேயே நம்ம காட்டியிருப்போம். ஸோ இதை வந்து செகண்ட் பார்ட் ஸ்க்ரூங்கிறது. ஸோ அதை வந்து 3 கேட்டகரி, அதாவது 3 பாயிண்டா வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதான் வந்து நம்மளுக்கு பிகினிங் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட், ஸ்க்ரூல என்டர் ஆகிறது. ஸோ சாரி இது வந்து கப்பு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கப்புன்னு சொல்லுவோம். அதான் அந்த HCல மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் ஆஃப் த ஸ்க்ரூ 2 to 3 இருக்குல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஸோ டோட்டல் ஹைட் வந்து HTன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இது வந்து ஸ்க்ரூ ஹைட், இது வந்து டோட்டல், அதாவது இந்த கப்போட ஹைட், இது வந்து டோட்டல் ஹைட். ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா HT வந்து விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் யுவர் HS பிளஸ் HC, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அது. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து மேல வந்து பிராடா இருக்கும். ஸோ கீழே வர வர கம்மியா இருக்கும். ஸோ இதோட ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வெலாசிட்டி வந்து இப்போ கீழே வந்து அதிகமா இருக்கும், இங்க வந்து கம்மியா இருக்கும். ஸோ வெலாசிட்டி கம்பேர் பண்ணும்போது சரியா. ஸோ வெலாசிட்டியோட ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், v = √2gh. ஸோ இங்க பாயிண்ட் நம்பர் 2ல நீங்க வெலாசிட்டி அப்ப எடுத்தோம்னா ஸோ இந்த ஹைட் மட்டும் எடுக்கணும், அதாவது இந்த கப்போட ஹைட் வந்து HC. ஸோ அதனால வந்து ஃபார்முலா என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஸோ √2gHC எழுதியிருப்போம் சரியா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 3 எடுத்தோம்னா ஸோ டோட்டல் ஹைட் எடுக்கணும். ஸோ அதனால தான் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஃபார்முலா √2gHT அப்படின்னு எழுதிருக்கும். இது வந்து V3 at the பாயிண்ட் நம்பர் 3 வெலாசிட்டி, இது பாயிண்ட் நம்பர் 2ல உள்ள வெலாசிட்டி √2gHC and HT. ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம என்ன அரைவ் பண்ணலாம்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா ஏரியா இன்டு வெலாசிட்டி A2 V2 = A3 V3. ஸோ இதுல இருந்து A2 by A3 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ V3 by V2 இந்த சைடு வந்துடும். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்தது தான் அட் பாயிண்ட் நம்பர் 3. ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா √2gHT வரும் டிவைடட் பை √2gHC இல்லையா. ஸோ √2gHC வரும். ஸோ இதில் √2g கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது HT by HC வரும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இந்த ரிலேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு சைடு நீங்க ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஒரு HT by HC வரும். இந்த சைடு வந்து A2 by A3 தான் ஹோல் ஸ்கொயர் சரியா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. கேட் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கற ஈஸியா இருந்துச்சுன்னா இந்த டைரக்டா கூட கேட்பாங்க. HT டோட்டல் ஹைட் டிவைடட் பை த கப் ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு A2. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா உள்ள அதாவது ஸ்டார்டிங் உள்ள ஸ்க்ரூ டயாமீட்டர் அதாவது ஏரியா என்ன இருக்கு டிவைடட் பை A3 அட் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூல இருந்து எவ்வளவு இருக்கு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இதான் வந்து ரிலேஷன். ஸோ இது வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரூ வந்து ஆக்சுவல் ஐடியல் ஷேப்புக்காக நம்ம பேராபோலிக்கா வந்து இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது. ஸோ வந்து பேராபோலிக்கா இருக்கும் ஐடியலா வந்து. பட் ஆக்சுவலா வந்து நம்ம பேராபோலிக் கொண்டு வரதுனால டேப்பர்டு சிலிண்டர்ல தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது பண்ணுவாங்க. டேப்பர்டு சிலிண்டர் ஷேப்பா இருக்கும். பட் வந்து ஐடியல் கேஸ்ல என்ன இருக்குன்னா பேராபோலிக் ஷேப்ல இருக்கணும். அப்போ வந்து ஈவனா வந்து வரும். ஸோ அதாவது அந்த ஏர் அஸ்பிரேஷன் எஃபெக்ட் வந்து ஒன்னாவது அப்ஜெக்டிவ்ல வச்சிருப்போம். ஏர் அஸ்பிரேஷன் எஃபெக்ட்னா என்னன்னா அட்மாஸ்பரிக் கேசஸ் can be absorbed into the lower pressure area. So pressure வந்து இந்த இடத்துல கம்மியா இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து ஈஸியா வந்து அட்மாஸ்பியரிக் கேஸ் வந்து அப்சர்வ் ஆயிரும். சோ அதனால என்ன ஆகும்னா இப்போ வந்து கேஸ் எஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகலையா. சோ அதத்தான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம ஏர் அஸ்பிரேஷன் எஃபெக்ட்னு சொல்றோம். சரியா. சோ இது வந்து ஏர் அஸ்பிரேஷன் எஃபெக்ட். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா டு ஐடியல் ஷேப் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் பேராபோலா வந்து இதுக்காக தான் வைப்பாங்க. சரியா. சோ இது வந்து क्वेश्चनல கேட்பாங்க. ஏர் அஸ்பிரேஷன் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன ஷேப் கொண்டு வர சொல்றாங்கன்னா அந்த பேராபோலிக் ஷேப் வந்து கொண்டு வரணும். பட் ஆக்சுவலா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த பேராபோலிக் ஷேப்பா இருக்காது, டேப்பர்டு சிலிண்டர் ஷேப்பா தான் இருக்கும். சரியா. சோ மேனுஃபேக்சரிங் டிஃபிகல்ட்டி வந்து குறைக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஷேப் ஆஃப் த ஸ்க்ரூ வந்து டேப்பர்டு சிலிண்டர் வச்சு தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. சரியா. சோ இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்கு. அதே மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த கேட்டிங். சோ இதுக்கு அடுத்து வர்ற பாட்டு ஏன்னா இப்போ ரெண்டு தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போரிங் பேசினும் இந்த ஸ்க்ரூ கான்செப்ட். சரியா. சோ இதுக்கப்புறம் வந்து வர்ற ப்ராப்ளம்ஸ் இதுக்கு அடுத்த கேட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே we will discuss in the next video, right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel Katrathum Mek Karpom Karpipom. Thank you. We will meet in the next video. Thank you.